Morning students. In the previous classes we discussed about built-in and mathematical functions. Now we are going to see the continuation of those functions. So first built-in and mathematical functions la first round function அப்படினா பார்க்கலாம். So round so the description என்ன அப்படினா returns the nearest integer to its input. First argument is used to specify the value to be rounded. Second argument is used to specify the number of decimal digits desired after rounding. So firstல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. So first argument is used to specify the value to be rounded அப்படினு சொல்லிருக்காங்க. So இதோட syntax பாருங்க. So round. So next பாத்தீங்கன்னா within parenthesis குள்ள number comma next n digits. Okay. So இப்போ நம்ம ஒரு simple example பார்க்கலாம். So x equal to 17.9. So y equal to 22.2. Z equal to minus 18.3. So print la parunga x value is rounded to. So round of x. So நம்ம எடுத்துட்ட function என்ன இங்க round of x அப்படின்றது. So அதே மாதிரி print la y value is rounded to. So round of y. Next print z value is rounded to round of z. Okay. So இப்போ இந்த 3 functions அதாவது print functions இருக்குல்லையா அதுல கொடுத்திருக்கோம்ல x y z அப்படின்ற variable உடைய rounded value என்ன அப்படினு find out பண்றதுக்கு தான் நம்ம இந்த round functions யூஸ் பண்றோம். So இதல first argument எப்படி ஸ்பெசிஃபை பண்றது அப்படின்றத இங்க சொல்லிருக்காங்க. First argument எப்படி ஸ்பெசிஃபை பண்ணி ரவுண்ட் பண்ணிருக்காங்க அப்படினு பாருங்க. So இதோட அவுட்புட் கீழ பாருங்க. X value is rounded to 18. First output நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 18. X ஓட வேல்யூ என்ன கொடுத்திருந்தோம் 17.9. So 0.5 or more than 5 ஆச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம் 1 value so add பண்ணிடுவோம் இல்லையா. So அதனால நமக்கு x equal to 18 அப்படின rounded value நமக்கு கிடைச்சிருக்கு. So next y ஓட வேல்யூ. So y value is rounded to 22. So 22.2. So point அடுத்து 2 தான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. So point அடுத்து 5 or 5 க்கு மேல இருந்தா தான் நம்மளால ரவுண்ட் பண்ண முடியும். So அதோட கம்மியா இருந்தா அப்படினா அத என்ன பண்ணிடுவோம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே. So இப்போ நமக்கு rounded value என்ன அப்படினா 22. So y value is rounded to 22. Next z value. So z value is rounded to so minus 18 அப்படினு கிடைச்சிருக்கு. So நமக்கு இங்க என்ன வேல்யூ பாருங்க minus 18.3. So இதுவும் சேம் அதே மாதிரி தான். So பாயிண்ட்க்கு அப்புறம் 3 அப்படிங்கற டிஜிட் கிடைச்சதால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். அதை இக்னோர் பண்ணிட்டு minus 18 மட்டும் நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே. So இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் ஆர்குமென்ட் இஸ் யூஸ்ட் டு ஸ்பெசிஃபை the number of decimal digits desired after rounding அப்படினு சொல்லிருக்காங்க. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. n1 அப்படினு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். So n1 equal to 17.89 அப்படினு ஒரு வேல்யூவை நான் இங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். இப்போ பிரிண்ட்ல பாருங்க. So print statement 3 print statement கொடுத்திருக்கோம். So இதல first வந்து round. So roundல n1, 0. So இந்த இடத்துல நம்ம என்ன decimal digits என்ன எடுத்துறோம் அப்படினா 0 அப்படினு எடுத்துறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க printல roundல n1, 1. So இங்க பாத்தீங்கன்னா decimal digit என்ன எடுத்துறோம் 1 வேல்யூ நமக்கு கிடைக்கணும்னு எடுத்துறோம். நெக்ஸ்ட் printல round n1, 2. So இங்க 2 அப்படினு எடுத்துறோம். இப்போ இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So இதல first print statement n1, 0 ன்னு கொடுத்தோம் இல்லையா. So n1 உடைய வேல்யூ என்ன 17.89. So இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு so அத ரவுண்ட் பண்ணதால 18 அப்படி நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. பட் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா டெசிமல் டிஜிட் நமக்கு எப்படி வேணும் அப்படினா 0 வேணும்னு சொல்லிருக்கோம். அதனால 18.0 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. So next print statementல பாருங்க n1, 1. So decimal digit 1 வேணும் அப்படினு சொல்லிருக்கோம். ஓகே. So இப்போ இதல பாருங்க so 17 பாயிண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குற அந்த 8, 9 அப்படின்ற 8 அப்படின்னு 0th பிளேஸ் 9 அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் 17.89ன்றதுல ஸோ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள் 17 பாயிண்ட் அந்த 2 டிஜிட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம் ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ 8, 9 அப்படின்றத 9 நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ 9லேருந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் 8ஓட ஸோ 1 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா 17.9 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே. இதுதான் செகண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள். ஸோ பிரிண்ட் ரவுண்ட் n1, 2. ஓகேவா. ஸோ 2 டிஜிட் நமக்கு வரணும்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம கொடுத்துருக்குற n1 வேல்யூவில் டெசிமல் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ அதனால் நமக்கு ஈஸியாக அப்படியே நமக்கு கிடச்சிரும் 17.89. ஓகே. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே. ஸோ இதான் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பவர். ஸோ பவர் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம 5th சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன் பவர் ஃபங்க்ஷன். ஸோ இருந்தாலும் இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப்
என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, a to the power of b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. returns the computation of a to the power of b. that is அது எப்படி போடலாம் பாருங்க, a asterisk asterisk b. ஸோ இந்த மாதிரி 2 times 1 time இருந்துச்சுன்னா மல்டிப்ளை நமக்கு தெரியும், 2 times இருந்தாலே அதோடைய பவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ raised to the power of b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதோடைய சின்டெக்ஸ் பாருங்க, பவர் ஆஃப் a, b இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ ஏ அப்படின்றது ஏவோடைய பவர் பி அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம a, b அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், a = 5, b = 2, c = 3.0. ஸோ இங்கே 3 வேரியபிள் எடுத்து வேல்யூவை நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள். ஸோ பிரிண்டில் பவர் ஆஃப் a, b, நெக்ஸ்ட் பிரிண்டில் பவர் ஆஃப் a, c, நெக்ஸ்ட் பிரிண்டில் பவர் ஆஃப் a + b, 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பவர் ஆஃப் a, b அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 5, பியோட வேல்யூ என்ன 2, அப்போ 5 to the power of 2 இல்லையா. ஸோ அப்போ 5 × 5 என்ன கிடைக்கும் நமக்கு 25 கிடைக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கான அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், பவர் ஆஃப் a, c. ஸோ ஏவோட வேல்யூ 5, சியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் 3.0 ஃப்ளோட் நம்பரில் இருக்குது. ஓகே, 0. அப்போ 5 to the power of 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ 5 × 5 × 5 இல்லையா. ஸோ 3 times, அதாவது சியோட வேல்யூ ஃப்ளோட்டில் கிடச்சதால நமக்கு அதோடைய அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு 125.0 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சி = 3. சாரி அது பார்த்தாச்சு இல்லையா. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பவர் ஆஃப் a + b, 3. ஸோ இப்போ a + b, ஸோ ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணிடணும். a + bன்னும் போது 5 + 2 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 7, 3. ஸோ அப்போ 7 to the power of 3ன்னு அர்த்தம். ஸோ 7 × 7 × 7. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 343. ஸோ 7 cube அப்படின்னும் போது நம்மளோட வேல்யூ 343 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பவர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமில். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து பில்ட்-இன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஸோ ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டிஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டிஜர் வேல்யூ, பட் ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ math.floor of xன்றது தான் இதோடைய சின்டாக்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், x = 26.7, y = -26.7, so z = -23.2. ஸோ இப்போ print ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் math.floor of x, ஸோ நெக்ஸ்ட் math.floor of y, math.floor of z. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 3 வேரியபிள் எடுத்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது சிங்கிள் கூட கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ x = 26 மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஃப்ளோர் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் வந்து 26 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் math.floorல ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ பாருங்கள். ஸோ இது வந்து நெகட்டிவ் நம்பரில் இருக்குது, இதில் 26.7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து ரவுண்ட் வேல்யூவாக நமக்கு கிடச்சிருக்கு, -27 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் math.floor z. ஸோ z வேல்யூ பாருங்கள். ஸோ -23.2. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகிடுது, நெகட்டிவில் இருந்தாலே அதை என்ன பண்ணிடுதுன்னா ரவுண்ட் பண்ணிடுது. ஸோ 0.5 மேலே இருந்தால் தான் நமக்கு ரவுண்ட் பண்ணும் இல்லையா. ஸோ சாரி, இது 23.5 இது. ஓகேவா, ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா 24. இது 2 கிடையாது, 5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து 24ன்னு நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சீல் வேல்யூ. ஸோ சீல் ஃபங்க்ஷனில் ஸோ ரிட்டர்ன்ஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ முன்னாடி பார்த்த ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, ஸோ இதான் வந்து சீல் ஃபங்க்ஷன். ஸோ இதோடைய சின்டெக்ஸ் math.seal of x. ஸோ x = 26.7, ஸோ y = -26.7, ஸோ z = -23.2. ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருப்பாருங்க. ஸோ seal x ஃபஸ்ட்டு பிரிண்ட்டில் math.seal x கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸோடைய வேல்யூ எப்படி கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ வேல்யூ ரவுண்ட் பண்ணி பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு இல்லையா, அது ரவுண்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளேயில் வருது 27 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நெகட்டிவில் வேல்யூவில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள், அந்த டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிடுது. ஆனால் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஃப்ளோர் ஃபங்க்ஷனில், ஸோ இந்த நெகட்டிவ் வேல்யூவில் என்னெல்லாம் கொடுத்துருந்தோமோ அந்த வேல்யூ எல்லாமே நமக்கு ரவுண்ட் பண்ணி காமிச்சிது, பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் அப்படி காமிக்கல. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ y = -26.7 இருக்குது. அப்போ அதை எப்படி பிரிண்ட் பண்ணுது பாருங்கள், -26 மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுது.
அதே மாதிரி z ஈக்குவல் டு -23.2. ஸோ இதை எப்படி நமக்கு பிரிண்ட் பண்ணோம்னா -23. ஓகேவா? ஸோ இந்த சீல் ஃபங்க்ஷனும் நிறைய டைம் 1 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்குது? ரிட்டர்ன்ஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ எக்ஸோடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தால் தான் நம்மளால் அந்த வேல்யூவே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ தான் நம்மளால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஸோ அது பார்க்கலாம். சின்டெக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ a ஈக்குவல் டு 30, b ஈக்குவல் டு 49, c ஈக்குவல் டு 25.5. ஸோ பிரிண்ட்ல மேத்தமெட்டிக்கல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a. ஸோ ஏவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம்? 30. ஸோ பியோட வேல்யூ 49, சியோட வேல்யூ 25.5 சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ ஏவோட வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 30க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸோ 30க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு 5.47722. ஸோ சம்திங் நமக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது. ஓகே. ஸோ பிக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஈஸி இல்லையா? 49 அப்படின்றதால ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிடலாம்? ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சலாம். அப்போ 49க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 7.0ன்னு கிடைக்கும். ஓகே. 7 இல்லையா? ஸோ 7 போல் இல்லை 7.0 வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி. ஸோ சி வேல்யூ பாருங்கள் 25.5. ஸோ 25.5 கிடைக்கிறதால நமக்கு 5.049 சம்திங் அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஓகே. இது வந்து ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்கொயர் ரூட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லா நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு எவால்வேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரைட் த அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அதிலே சம் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை வந்து அந்த அவுட்புட்டை என்ன அப்படின்றத எழுத சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்சல்யூட். ஸோ அப்சல்யூட் ஃபங்க்ஷன்லேயே வந்து உங்களுக்கு 2 கொஷின் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி ஆர்டினரி ஃபங்க்ஷன்ஸ்லேயும் 2 கொடுத்துருக்கேன். டைப் ஃபங்க்ஷன்ஸில் 1 கொடுத்துருக்கோம். அடுத்தது பின் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ கேரக்டர்லேயும் 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி காமிங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எவாலுவேட் பண்ணுறது எப்படின்றதுக்காக. ஸோ எவாலுவேஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் கொடுத்துருக்கேன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு. அதே மாதிரி மேத்தில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ சீல் வேல்யூவில் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃப்ளோர் வேல்யூவில் அந்த மாதிரி எப்படி கண்டுபிடிப்பீங்கன்றதுக்கான ஸோ எக்ஸசைஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு எனக்கு நாளைக்கு எல்லாமே கண்டிப்பாக ஹோம் ஒர்க்காக சப்மிட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.